ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். மூன்லெட் ரீயூனியனோட 29வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். முக்கியமான எபிசோட். டைரக்டா எபிசோட்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்லே லீடர் ஒரு ஜூனியர் பையனை கூப்பிட்டு ஜூயுவையும் ஊஷாவையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டு வா, எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு அனுப்பிடுறான். இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பொண்ணு இருக்கால ஹூஷு, அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுது. ஜியாங் அவ பக்கத்துல உட்காந்து பாவமா பாத்துட்டு இருக்க லீடர் சொல்றான், ரொம்ப உடம்பு முடியலல்ல, நீ இவ்ளோ கஷ்டப்படுற, அப்ப கூட உன்னை பாக்குறதுக்கு ஆள் வரவே இல்ல, அதனால இப்பயாவது ஆத்ம உலகத்துக்கு எப்படி போறதுன்னு சொல்லிட்டா உன்னை உயிரோட விட்டுறோம்னு சொல்ல உன்னை ஹூஷுவும் லீடர் கிட்ட உண்மையை சொல்ற மாதிரி பாத்துட்டு இருக்கா அமைதியா. இங்க ஊஷாவையும் சூயுவையும் பாக்குறதுக்கு ஒரு சீனியர் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இங்க பாரு, கெட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாத, நான் சொல்றதை கேளு அப்படின்னு சூயு சொல்ல ஆரம்பிக்க ஊஷா அமைதியா நீ எப்ப நம்பலையா அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. சூயு வேகமா அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். ஊஷா தள்ளுறதுக்கு ட்ரை பண்ண கொஞ்ச நேரம் அமைதியா நில்லு அப்படின்னு சொன்னதும் ஜூனியர் பாக்குறான், இவனெல்லாம் ஒரு ஆளு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் பாரு, சரியான பொறுக்கியா இருப்பான் போல அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். சூயு நேரா ஊஷாவை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். ஊஷா, ஆனா இன்னைக்கு உன் பர்த்டே, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு பார்த்தேன், ஆனா அதை விட ஒரு பெரிய ஷாக்கா நீ எனக்கு கொடுத்துட்ட அப்படின்னு சொல்ல கரெக்டா அதே நேரம் இந்த சீனியர், அதாவது இந்த லீடர், மத்த பசங்க எல்லாம் இருக்காங்கல்ல, எல்லாருமே ஹூஷு கூட கிளம்பி போறாங்க. கரெக்டா போகும்போது ஜியாங் மட்டும் ஒரு சின்ன லெட்டர் எழுதி அதை நம்ம சூயுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா உள்ள போயிட்டு இருக்கான். அங்க போனதும் ஹூஷு சொல்றா, எப்படி ஓபன் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னு அதை ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க சூயு ஊஷா கிட்ட பேசிட்டு இருக்கான். வா உள்ள போலான்னு ஊஷா கூப்பிட்டு போகும்போது சூயுக்கு ஒரு லெட்டர் ஒண்ணு வருது. இந்த மாதிரி எப்படி கூட்டு போறேன்னு ஹூஷு சொல்லிட்டா நாங்க உள்ள போறோம் அப்படின்னு வருது. ஊஷா திரும்பி பாக்குறா, சூயு பாக்குறான். இல்ல, என்னோட பர்த்டே பார்ட்டி இன்னைக்கு என்னால செலிப்ரேட் பண்ண முடியாது, நான் கிளம்புறேன்னு சூயு அங்க இருந்து கிளம்ப உள்ள வர போறியா இல்லையான்னு ஊஷா கேக்குறா. சாரி, வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசிக்கிறேன்னு சூயு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். எவ்வளவு மோசமா ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஊஷா ஒரு பக்கம் கண்ணீரோட நின்னுட்டு இருக்கா. கரெக்டா இங்க அந்த ஹூஷு அந்த பாதையை திறக்க ஆரம்பிக்கிறா. இந்த பசங்க எல்லாம் ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க, எவ்வளவு பவரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஊஷா நேரா உள்ள போறவ இவனுக்கு ஏற்பாடு பண்ண அந்த டின்னரை தனியா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பை யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறா. ஜியாங் கூட அவன் க்ளோஸா இருக்கிறது, அது மட்டும் இல்லாம ஜியாங் சீனியர்னு கூப்பிட்டது, இப்போ ஜியாங் அந்த கல்டிவேட்டர்ஸ் குரூப்ல ஒருத்தன் தெரிஞ்சதுன்னு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு சூயுவும் ஒரு கல்டிவேட்டர்ஸ்ல ஒருத்தன் தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடுறா. இத்தனை நாள் நம்ம கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சு வச்சிட்டு இருக்கா அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சிருது. ஆனா அதுக்குள்ள சூயு நேரா கிளம்பி உள்ள வந்துடுறான். எந்த வழியா அந்த அரக்கர் உலகத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு பார்த்தா அவங்க சீனியர்ஸோட பொருள்லாம் அந்த இடத்துல செதறி கிடக்கு. அதை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய மந்திர கவசம் போடப்பட்டிருக்கு. எப்படியாவது ஓபன் பண்ணியே ஆகணும், அந்த இடத்தையே வந்துட்டு கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணா கூட பரவாயில்லன்னு அங்க இடிசக்தி அவன் கூப்பிட்டு அந்த சக்தி மூலமா அதை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு ஊஷா வந்துடுறா. பூனையா வரா. ஊஷா அப்படின்னு நம்ம சூயு கூப்பிட பூனை உடம்புல இருந்து ஊஷா அவளோட மனுஷ உருவத்துக்கு மாறிடுறா. சூயு முதல் தடவை இதை பார்த்துட்டு இருக்கான். ஆமா, நீதான் என்கிட்ட சொன்ன ஒவ்வொரு சீசனும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அதே மாதிரி ஓ மனசும் மாறிடுச்சு போல, இப்போ இதுக்குள்ள நீ போன அப்படின்னா நம்ம ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும்னு யோசிச்சியா அப்படின்னு ஊஷா அழுதுட்டே கேட்க, உன்கிட்ட இருந்து எதையும் மறைக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சூயு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துக்குள்ள நீ போகாத, என்ன நம்பு, நான் சொல்றதை கேளு, இங்க எந்த தப்பும் நடக்கல, ஒருவேளை நீங்க போகாம இருந்தனா நமக்குள்ள இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே மெயின்டைன் ஆகும், இல்லனா அதுல நிறைய மாற்றம் வரும், உனக்கு நான் வேணுமா இல்ல அவங்க சொல்ற அந்த பொய் வேணுமா அப்படின்னு ஊஷா கேட்க ஆரம்பிக்க சூயு திரும்ப பாக்குறான். இவன் உருவாக்குன சக்தியில அதுல கேப், பிளவு உள்ள ஆரம்பிச்சிருச்சு, நீ சொல்லு அப்படின்னு ஊஷா மறுபடியும் பார்த்துட்டு அவனை பார்த்து அழுதுட்டே, இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னா இந்த இடத்துக்குள்ள போகாத அப்படின்னு அவன் மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்க ஜியு கையில அவனோட வெப்பன் எடுத்துடுறான். எடுத்து உள்ள போறதுக்கு ட்ரை பண்றான். ஊஷா பாக்குறா, இதுக்கு மேல நானும் உன்னை விட மாட்டேன்னு அவளோட சாட்டையை கையில எடுத்து சூயுவோட சண்டை போட ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேத்துக்கும் நடுவுல சண்டை நடக்குது. சூயு ஒரு கட்டத்துல ஊஷாவோட கழுத்துல வாளையே வச்சிடுறான். ஊஷா அது மாதிரி அசராம நிக்க சூயு வாளை தூக்கி கீழே போட்டுட்டு, இங்க பாரு, நான் உள்ள போக போறேன்னு சொல்லும் போதே அதுல கேப் கொஞ்சம் கொஞ்சமா உருவாயிட்டு இருக்கு, அதுக்குள்ள பார்த்தா இந்த சீனியர்ஸ் எல்லாம் உள்ள போனாங்கல்ல, அவங்க எல்லாரையும் புடிச்சு வச்சு கட்டி போட்டு தொங்க விட்டுருக்காங்க இந்த ஆத்மாக்கள்லாம் சேர்ந்து. ஊஷா சூயுவா அவளே கூட்டிட்டு உள்ளேயும் போயிடுறா. உள்ள போனதுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னு சூயு கேக்குறான். இந்த பொண்ணு எங்களை உள்ள கூட்டு வந்தா, அதுக்கப்புறம் இப்படி எங்களை ஏமாத்திட்டா அப்படின்னு ஜியாங் கத்த ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஹூஷுவை பாக்குறாங்க. ஹூஷு கிட்ட நம்ம சூயு உள்ள வரும்போது லீடர்ட்ட பேசுற மாதிரி சொன்னால, எங்க வீட்டுக்கு வாங்க, நாங்கெல்லாம் உங்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு, அது ஹூஷுக்கு கொடுத்த ஒரு க்ளூ தான். அந்த க்ளூவை வச்சுதான் சரி ஓகே இருக்கிற இடத்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹூஷு நேரா உள்ள கூட்டு வந்து இங்க மாட்டி விட்டுருக்கா. எவ்வளவு மோசமான இடத்துக்கு நம்மள கூட்டு வந்திருக்காங்க பாரு அப்படின்னு அந்த லீடர் கத்த ஆரம்பிக்கிறான். அதுலயும் உன் பொண்டாட்டி தான் பூனராணி, பூனராணிய பொண்டாட்டியா வச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு லீடர் கத்திக்கிட்டு இருக்கான். ஊஷா பாத்துட்டு இருக்கா. நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆத்மாக்கள்னா அவளுக்கு கேவலம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? மனுஷ உலகம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்க ஆத்மாக்கள் உலகம்னு இருக்கு, இங்க நாங்கெல்லாம் அமைதியா நல்லதான் வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த இடத்த பாருங்க அப்படின்னு ஒரு ஸ்கிரீன்ல அங்க இருக்கிற எல்லாத்தையும் காட்ட ஆரம்பிக்கிறா. மார்க்கெட்ல ஜாலியா ஆத்மாக்கள்லாம் இருக்காங்க, சாப்பாடு கடை எல்லாம் போட்டு
போட்டு சாப்பிடுறாங்க, ஃபன் பண்றாங்க, கேண்டி ஷாப் வச்சிருக்காங்க, துணி கடை வச்சிருக்காங்க. பூமியில எப்படி மக்கள் இருப்பாங்களோ அதே மாதிரிதான் இருக்காங்க. பாத்தீங்கல்ல, யாரும் யாரோட பிரச்சனையிலையும் தலையிடுறது இல்ல. இங்க இருந்து ஆத்மாக்கள் பொதுவா பூமிக்கே போக மாட்டாங்க. யாராவது ஒருத்தங்க தப்பி தவறி பூமியில இருந்தா அவங்களையும் நாங்க கண்டுபிடிச்சு உள்ள கூட்டு வந்துருவோம். அந்த மாதிரி முறைப்படிதான் நாங்க நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல சூயு பாத்துட்டு அமைதியா நிக்கிறான். லீடர் அங்க வந்துடுறான். ஏண்டா சூயு, பாத்துட்டு அமைதியா நிக்கிற, இந்த ஆத்மாக்கள் மேல உனக்கு கோபம் இல்லாம இருக்கலாம், ஆனா உன் அம்மா அப்பாவை கொண்டதே இவங்க தானே, அதுக்காக அவங்க பழி வாங்கணும்னு நினைச்சுதானே உள்ள வந்த, அது கூட மறந்து போயிருச்சா அப்படின்னு கேட்க, அப்போ தாய்ஷா பாக்குறா, 18 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு இப்ப பழி வாங்க வந்திருந்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டா வேஸ்ட். ஏன்னா அது எங்க கையில இல்ல, எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நாங்க மனுஷங்க கிட்ட பிரச்சனை பண்ணாம தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு ப்ரூஃப் இருக்கு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கூட்டு போறாங்க. தாய்ஷாவும் ஊஷாவும் முன்னாடி போக இது என்ன இடம் மத்தவங்க கேக்குறாங்க. பூமியில இருக்கிற மாதிரியே இங்கேயும் ஆத்மாக்கள் தப்பு பண்ணாங்கன்னா அவங்களை அடைச்சு வைக்கிறதுக்கு ஜெயிலுன்னு ஒண்ணு இருக்கும். இங்க பாருங்க, அந்த மூலையில இருந்ததுதான் முன்னாடி இருந்தான்ல ஒருத்தன், அதோட பேரு நாங்க இன்ஃபான்ட்னு சொல்லுவோம், சரியான சாத்தான். இந்த பூமியை ஃபுல்லா கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்குன்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணான். அப்ப முன்னாடி இருந்த பூனை ராஜா தான் இந்த இடத்த எப்படியும் மனுஷங்களுக்கும் ஆத்மாக்களுக்கும் எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய ட்ரை பண்ணாரு. அதனால ஆத்ம உலகம் பயங்கரமா அழிஞ்சுது. பூமியில எப்படி அழிவு வந்ததோ அதே மாதிரி நமக்கு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. அந்த இன்ஃபான்ட்னு சொல்ற ஆத்மா இருக்கே, ரொம்ப கொடூரமான சாத்தானது. ஒட்டுமொத்த பூமியையுமே அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கு. அப்போ இருந்த பூனை ராஜா அந்த இடத்துக்கு போயிட்டு அதை அழிச்சிட்டு இருக்காரு. ஆனா எங்க பூனை ராஜா அந்த சண்டையில அவரோட உயிரே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஊஷா அங்கே பூனை ராணியாய் வந்தா. நீங்க எல்லா ஆத்மாக்களும் கெட்டதுன்னு புக்ல எதையோ படிச்சுட்டு இருக்கீங்க, அது உண்மை நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அது யாருன்னே தெரியாத ஒருத்தர் ஆத்மாக்கள்னா என்னன்னே தெரியாம புக் எழுதியிருக்காங்க. இங்க நாங்க பாக்குறது காட்டுறது எதுவுமே பொய் கிடையாது. இது பேரு சீக்ரெட் மிரர். இந்த மிரர்ல உண்மை மட்டும்தான் தெரியும், பொய் எதுவும் தெரியாதுன்னு சொல்ல ஜூனியர் ஒருத்தன் பாக்குறான். ஆமா, அந்த மிரர்ல உண்மை மட்டும்தான் தெரியும், நம்மளாவே கற்பனையா எதையும் காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே இந்த லீடர் அதுக்குன்னு சும்மா இருக்க முடியுமா, சூயு நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்க, அந்த மிரரை நானும் நம்புறேன் அப்படின்னு சூயு சொல்லிடுறான். ஆனா அந்த ஆத்மா சாத்தான் அழிஞ்சிருச்சு நீங்க சொன்னீங்க, அது இன்னும் முழுசா அழியல அப்படின்னு இந்த பாட்டில ஓபன் பண்ணி விட ஒரு குட்டி சாத்தான் மாட்டுச்சுல, அதோட ஆத்மா வெளியே வந்துருது. இந்த ஆத்மா இன்னும் அழியலையா, இந்த சாத்தானோட ஆத்மா இன்னும் கொஞ்சம் இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்குன்னா அந்த சாத்தான் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் அப்படின்னு பாத்துட்டு இருக்க ஊஷாவே பாத்துட்டு ஷாக் ஆயிடுறா. இத பத்தி நாங்க விசாரிக்கிறோம், நாங்க கண்டிப்பா இன்வெஸ்டிகேட் பண்றோம், அதுக்காக நாங்க கேட்டவங்கன்னு அர்த்தம் ஆயிடாது இல்லன்னு சொல்ல ஜியாங் அங்க போறான். நம்ம எல்லாம் சேர்ந்து விசாரிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா அந்த நேரம் பார்த்து இந்த லீடர் இருக்கானே, டக்குன்னு அந்த ஜெயிலுக்குள்ள போயிட்டு அவனோட அந்த பெரிய மந்திரத்தை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்க ஊஷா நேரா உள்ள போயிடுறா. ஜியாங்க அடிச்சு விரட்டுறா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறா. இங்க பாரு, நான் இங்க வந்தது ஆத்மாக்களை பிடிக்கிறதுக்கு தான், இங்க இருக்கிற ஆத்மாக்கள் எல்லாம் நான் பிடிக்க போறேன் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறான். சூயுவே தடுத்து நிறுத்தத்துக்கு ட்ரை பண்ண, ஆனா அதுக்குள்ள இந்த லீடர் ஒரு பெரிய மந்திரத்தை போட்டுறான். யாராலையும் உள்ள போக முடியல. லீடரும் ஊஷாவும் மட்டும் தான் உள்ள இருக்காங்க. ஊஷா கிட்ட இந்த லீடர் சண்டை போட ஆரம்பிக்க ஊஷாவும் பதிலுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கா. ரெண்டு பேருக்கும் நடுவுல சண்டை வலுத்துக்கிட்டே இருக்கு. அப்பன்னு பார்த்து ஒரு கட்டத்துல ஊஷாவோட உடம்புல இருந்து எக்கச்சக்கமா பவர் வெளியே போக ஆரம்பிக்குது. அவரோட எல்லா பவரையும் உறிஞ்சு இந்த லீடர் இழுக்க ஆரம்பிக்கிறான். தாய்ஷா பாக்குறா, இவன் தான் அந்த முகப்பூனி போட்டவன், நிறைய ஆத்மாக்களை கொண்டு அதுங்க கிட்ட இருந்து பவர் எடுத்தான், இப்பதான் வந்து யாருன்னு தெரியுதுன்னு சொல்ல ஜூனியர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. நம்ம லீடர் எப்போ டார்க் மேஜிக் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு, என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளே நம்ம லீடரை நம்பி ஏமாந்துட்டோம், நம்பி இருக்க கூடாது போல அப்படின்னு. ஆனா கரெக்டா அப்பன்னு பார்த்து இந்த சாத்தானோட ஆத்மா சுத்திட்டு இருந்ததுல இந்த லீடர் சொல்லிக்கிட்டு இருக்கான், இங்க இருக்கிற எல்லா பவரையும் நான் எடுத்துக்க போறேன்னு. ஆனா அந்த சாத்தானோட ஆத்மா ஊஷாவோட உடம்புக்குள்ள பூந்துக்குது. லீடர் சொல்றான், அப்ப மிச்சம் இருக்கிற அந்த சாத்தானோட ஆத்மா ஊஷாவோட உடம்புக்குள்ளதான் இருக்கான்னு கேட்க எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. அந்த எலி பெரியவர் இருப்பான்ல, அவன் கூட பார்த்துட்டு அந்த ஆத்மா இவளுக்குள்ளதான் இருந்திருக்கு, அதனாலதான் பூனை ராஜா சாகும்போது இவகிட்ட அவளோட சக்தியை கொடுத்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இறந்து போயிருக்காரு, இப்பதானே உண்மை புரியுதுன்னு சொல்ல சூயு உணர்ந்து அங்க நிக்கிற தாய்ஷால இருந்து எல்லாரும் ஷாக் ஆயிருக்காங்க. பூனை ராஜா ஏன் இந்த பொண்ணுக்கு சக்தியை கொடுத்தாரு நாங்களே யோசிச்சுட்டு இருந்தோம் குழந்தைக்கு போய், இப்பதானே புரியுதுன்னு சொல்ல லீடர் பாக்குறான், இவகிட்ட இருக்கிற எல்லா பவரையும் நான் எடுத்தா போதும், நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க சூயு பாக்குறான். சும்மா விடக்கூடாதுன்னு அந்த லீடரோட அங்க பெல்ட்ல டோக்கன் இருக்குல்ல, அதான் சூயுக்கு மாஸ்டர் கொடுத்த வால், அத வேகமா கையில எடுக்கிறான். அந்த வால் அவன் பேச்சு கேட்டு அங்க கிளம்பி போயிருது. சூயு நேரா போயிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நடக்கிற சண்டையை தடுத்து விட்டுட்டு லீடரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஊஷா போய் பொத்துன்னு விழற, அவளுக்கு உடம்புல நிறைய காயம் பட்டுச்சு. சூயு பாக்குறான், இங்க பாரு, நீயே ரொம்ப கேவலமா தப்பான வேலை தான் பண்ணிட்டு இருக்க, அரக்க சக்தி அழிக்கிறேன் அப்படின்னு டார்க் மேஜிக் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அதனால உனக்கு என்ன அருகதை இருக்கு அடுத்தவங்களை அழிக்கிறதுக்குன்னு சொல்ல, நான் உனக்கு என்ன பண்றேன் பாருன்னு லீடர் நம்ம சூயுவை அட்டாக் பண்றதுக்கு போறான். ஆனா சூயு பதிலுக்கு திருப்பி அட்டாக் பண்ணிடுறான். அந்த லீடர் பாக்குறான், நீ மட்டும் இல்லாம இருந்தப்போ என் வாழ்க்கை நிம்மதியா இருந்தது அப்படின்னு பிளாஷ்பேக்கு போயிடுறான். இந்த லீடர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டா மாஸ்டர்ல சேர்ந்திருக்கான். அப்போ ஒரு தடவை இவன் வந்து டார்க் மேஜிக்கை யூஸ் பண்றதை பார்த்துட்டு மாஸ்டர் கடுப்பாய் கத்த ஆரம்பிச்சிருக்காரு. இனிமே பண்ண மாட்டேன் மாஸ்டர், என்கிட்ட கொஞ்சம்
கொஞ்சம் வீக்கா இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு திருந்தி வாழ வாய்ப்பு கொடுங்கன்னு கெஞ்ச ஆரம்பிக்க மாஸ்டர் போனா போதுன்னு விட்டுருக்காரு. ஆனா அது எல்லாமே சூயூ வர வரைதான். சூயூ இந்த டீம்ல சேர்ந்ததுக்கு அப்புறமா சூயூ கிட்ட இருக்கிற திறமைய பார்த்து மாஸ்டர் அசந்து போயிருக்காரு. அவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ ஒரு தடவை ஒரு ஜூனியர், நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் தானே நீங்க எப்பவுமே மெயின் ஆக்கணும், நீங்க எதுக்கு சூயூக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்கன்னு கேட்க, சூயூக்கு ரொம்ப நிறைய திறமை இருக்கு, அவன் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உலகத்தை காப்பாத்துவான்னு சொல்ல அதையும் இந்த லீடர் பையன் கேட்டிருக்கான். அதுக்கப்புறமா நமக்கு இருக்கிற பவர் அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு டார்க் மேஜிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டா அப்படின்னு சூயூவை பார்த்து சொல்லிட்டு அந்த லீடர் அங்கேயே உளுந்து செத்து போயிடுறான். எல்லாரும் ஷாக் ஆயிட்டு நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நான் என்ன பண்றது, இதை எப்படியாவது யூஸ் பண்ணியே ஆகணும், அந்த இன்ஃபான்ட் சாத்தான் இருக்கே அதை எப்படியாவது திரும்ப கூட்டு வந்துடணும் போலயே அப்படின்னு அவங்க இருந்து கிளம்பி ஓட ஆரம்பிக்கிறான். இங்க மத்த எல்லா கல்டிவேட்டர்ஸும் ஒன்னா நிக்கிறாங்க. ஊஷா பாக்குறா, எல்லாரையும் கூட்டு போய் வெளியே விட்டுரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஊஷாக்கு ரொம்ப உடம்பு முடியாம போகுது, அவ மயங்கி விழுந்துடுறா. சூயோ பக்கத்துல போக தாய்ஷா பாக்குறா, இவங்களை நான் பாத்துக்கிறோம், நீ கவலைப்படாம தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியே போயிடுங்க, மனுஷங்க இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஊஷா அப்படியே பாதி விழுற நேரத்துக்கு முன்னாடி கூட, என் உடம்புக்குள்ள உங்க அப்பா அம்மாவை கொண்டாங்க சாத்தான் இருக்கு, பரவாயில்லையான்னு கேட்டு அப்படியே மயங்கி விழுந்து அங்க இருந்து போயிட்டு இருக்கா. சூயோ ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. சூயோ என்ன பண்ண போறான், எப்படி பழி வாங்க போறான், சாத்தானை எப்படி அழிக்க போறாங்க, அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரை பாய்.